ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறி போகுங்க. ஆடி மாதம் எப்போதுமே சிறப்பானது அப்படின்னாலும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் பல விசேஷ தினங்கள், விரத நாட்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுவது, பொங்கல் வைப்பது, நேர்த்திக்கடன் செலுத்துவது ஆகியவை எப்படி சிறப்பானதோ அதே போல தாங்க இந்த வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு விருப்பமான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சு வழிபடுவதால் அம்மனோட அருள் முழுவதுமாக கிடைக்கும் நமக்கு. இந்த முறையில் வழிபட்டு அம்மனிடம் என்ன கோரிக்கை வச்சாலும் அது அப்படியே நிறைவேறுங்க. எப்படிப்பட்ட துன்பமும் காணாமல் போகுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் ஏற்படுங்க. இப்போ வாங்க ஆடி மாத வழிபாட்டோட சிறப்பை பற்றி பார்க்கலாங்க. ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் அம்மனிடம் மனமுருக நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க. அதிலும் ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடிய வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. இந்த நாட்களில் செய்யப்படும் வழிபாடு வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்களை போக்குவதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுக்கு அமையுங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. திருமணம் நடைபெறவில்லை, திருமணத்தில் ஏதாவது தடை இருந்து கொண்டே இருக்கிறது, திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை, திருமணமானாலும் கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருக்கிறார்கள், கணவன் மனைவி, அக்கா தங்கை, அண்ணன் தங்கை போன்ற குடும்ப உறவுக்குள் பேச்சுவார்த்தையே இல்லை, குடும்பத்தில் நிம்மதி என்பதே இல்லை, வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் உள்ளது, ஒன்று போனால் மற்றொன்று என ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்பது போன்ற பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவர்கள் இந்த ஆடி மாதத்தில் சிறிய எளிய பரிகாரம் ஒன்றை செஞ்சீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறதோட அம்பலோட முழுமையான அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பச்சரிசி வெல்லம் கலந்து மாவிளக்கு செய்து எடுத்துக்கோங்க. அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் சன்னதி முன்பு அமர்ந்து இந்த மாவிளக்கை நெய் விட்டு ஏற்றுங்க. தேங்காய், பூ, வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் ஆகியவற்றை அம்மனுக்கு முன் வைத்து அந்த விளக்கிற்கு அருகிலே நீங்களும் அமர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்களை மூடி அந்த மாவிளக்கை நீங்களே உங்கள் கையால் அம்மனுக்கு ஊட்டி விடுவது போது மனதில் நீங்கள் நினைத்துக்கோங்க. இந்த மாவிளக்கை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என உங்களின் வேண்டுதலை சொல்லி அம்பாளிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அந்த மாவிளக்கு அம்மனின் முன்பு எரியும்படி நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த மாவிளக்கை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு அங்கு இருப்பவர்களுக்கும் நீங்கள் கொடுத்துடணுங்க. இந்த வழிபாட்டினை ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வரும் வரலட்சுமி நோம்பிற்கு முன்பாக செய்து முடித்து விடுங்க. ஆடி மாதத்தில் மீதி இருக்கும் 2 செவ்வாய்க்கிழமை 2 வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நாள் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட போதுங்க. இப்போ வாங்க எந்த நேரத்தில் இந்த மாவிளக்கு போட வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அம்மனுக்கு மிகவும் விருப்பமானது மாவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறதுனால அதை நீங்களே உங்கள் கைகளால் செஞ்சு அம்மனுக்கு படைத்து மனதார வழிபடும் போது அந்த அம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்குங்க. தேங்காய் உடைத்து வைத்து மாவிளக்கு ஏற்றி செய்யும் இந்த வழிபாடு எளிமையானது என்றாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யக்கூடாதுங்க, கோவிலில் மட்டுமே தாங்க செய்யணும். ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் செய்யணுங்க. நல்ல நேரமாக பார்த்து செய்வது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. அதனால் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பெரிய விதமான முன்னேற்றம் ஏற்படுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.